முன்னாடியே வந்து இங்கே தோட்டம் எடுத்துருக்கு. நம்ம அங்கே தானே நம்ம ரூட் இது. இது இப்படி போனாலும் கட்டப்பன போகும், இப்படி போனாலும் கட்டப்பன போகும், சுற்றி போகுது. அப்போ இதுக்கு ஊர் பேர் என்ன தான்? இது வந்து நெருப்பேக்கடான்னு சொல்லும். இது நம்ம வீடுக்கு கொஞ்சம் பக்கத்தில். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. எங்க தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஆகிட்டு இங்கே தங்க மாட்டோம். ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இப்படி 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 பரவல் ஆகிட்டு இருக்கு. தனித்தனி ஆகிட்டு இருக்கும். இப்படி கம்யூனிட்டி ஆகிட்ட ஒரு சிட்டி மாதிரி அங்கே இங்கே தங்க மாட்டோம். அவங்களுக்கு போர் அடிக்காதா? இல்லை இல்லை இல்லை, அவங்க எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இதெல்லாம் தண்ணி தண்ணி தேவைப்படுது. தண்ணி இடையில ஒரு 6 மாதம் தண்ணி பாய்க்கணும். இது மொத்தம் எத்தனை நாள் பிளான்டேஷன்? இது வருஷம் ஆயிட்டு 10-20 வருஷம் ஆகுது. 20 வருஷம். இது வாழையடி வருவில்லை, அது மாதிரி கீழே இருந்து வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கு. மாறுபட்டு ஒரு இது பட்டு போகும்போது அடுத்து இது புது சிம்பிள்னு சொல்லு, இது சரவுன்னு சொல்லு. இப்படி வருது. இதுல இருந்து பிரிஞ்சு வருது. இது எடுத்து போயிடுச்சு, இது ஒடிச்சிருக்கு. அப்படி எடுத்து அந்த ட்ரையரில் போட்டு காய வச்சு அந்த லாஸ்ட் போட்டு அங்கே பார்த்துலையே அது எவ்வளோ நாளுக்கு இருக்கு அது? இது சீசன் இந்த ஒரு 6 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை பின்ன பறிக்கலாம், எடுத்துக்கலாம். குரோப் ஆகிடும். இது பூ ரைப்பானது? இது வந்துட்டே இருக்கும். இப்படியே ஒடிச்சிட்டு முதக்கான்னு சொல்லும், இதை முனிக்கான்னு சொல்லும். இப்படி இது இழுத்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இது பழம் ஆயிருக்குது. இப்போ ஒரு 20 நாளுக்கு முன்னாடி எடுத்துருக்கு. இதில் காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழுத்த காய் இங்கே இல்லை. இது பழுத்த காய். இது அந்த பிளாக் சீடு. சாப்பிட்டு பாரு. சார் டேஸ்ட் வரும். இனிப்பு சேர்ந்து வரும். ஒரிஜினல் இதோட ஒரு இதுதான் நம்ம அங்கே பார்க்குறது. இதாங்க பார்க்குறோம். 6 மாதம் ஆகும் ஒரு இது ரைப்பானா? இல்லை, 2 மாதத்துக்குள்ளே வந்துடும். அதாவது வேடையில் கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்கும். இந்த வருஷம் இது சுத்தமாக போயிடுச்சு. அந்த காற்று வந்து விடுச்சு, அப்படி இப்படி எல்லாம் போயிடுச்சாங்க. அதில் இது நல்லா இருக்குது. இப்படியே வந்துட்டு நல்லா தண்ணி எப்போ பாய்ச்சணும்? தண்ணி வச்சிருந்தேன். தண்ணி ரொம்ப அவசியம். மழை இருந்தாலும் வேணும். அதில் மழை இருந்தால் வேண்டாம். இங்கே மழை வந்து ஒரு டிசம்பரில் இருந்து முடியும். டிசம்பரோட முடிஞ்சிட்டு அடுத்த மே ஜூனில் இருந்தால் மறுபடியும் ஒரு 6 மாதம் மழை இல்லை. அளவாக தண்ணி இடையில ஏதாவது கிடைச்சா தண்ணி. அப்போ தண்ணி வசதி போர் ஓட்டுறோம். போர் உண்டு. தண்ணி குளம் இருக்கு. குளத்துல இருந்து போர் குளத்துல எடுத்துக்கலாம். குளத்துக்கு எடுத்து பார்த்தா இங்கேருந்து கீழே போகுது. அங்கே வருதுங்களா? இது அந்த காரணம் ட்ரை பண்ணது இல்லை, தாளிக்கும் போயிடும். இதில் கட்டையை போட்டு டீ வச்சிடும். அப்போ இது மேலே இருந்தால் இது பிரிக்கெட்னு சொல்லுவோம். இந்த பயோமாஸ் ப்ராடக்ட்டு. இது ப்ரெஸ் பண்ணி இது அரித்த விட அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வருது. இந்த பயோமாஸ் இது மேலே போட்டுடும். இதை எரிஞ்சிட்டே ஃபியூல் ஆகிட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ உள்ள அந்த டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. அது பச்சை காப்பு ஓடும்போது 45 அது உள்ள பாய்லர் வாட்டர் தான். மிளகு பார்த்துருக்கா சார்? மிளகு எங்கே இருக்குது? இப்போ ஆஃப் சீசனா ஏதாவது பார்த்து ரொம்ப வழுக்கலாக இருக்குது சார். பார்த்து இதான் க்ரீன் பெப்பர். இதெல்லாம் மிளகு. இது காய வச்சா மிளகு பிளாக் பெப்பர். ஸோ இதுதான் அந்த மிளகு கொடி. இதுதான் க்ரீன் பெப்பர். சாப்பிட்டு வாரு. இந்த கொடியை பார்த்தோன்னா கொடி பார்த்தோன்னா இந்த மாதிரி செக்க தானே? இல்லை இல்லை இல்லை, அது வேறு வேம்புன்னு சொல்லுவோம். என்ன வேம்புது? அது மலை வேம்பு. அது உங்கள் ஊரில் வேம்பு இல்லை. ஆமாம், அது மலை வேம்பு வேறு. வேறு இது என்ன வேம்பு? இது வேம்பு இல்லை. இது
இந்த வுட் பர்பஸுக்கு நல்லா இருக்கும். ஷேடுக்கு இந்த காடமும் ஷேடு வேணும், அதுக்காக இங்கே நட்டு வச்சிருக்கேன். வண்டி ஓட்டல, கேரளா வண்டி ஓட்டல எக்ஸ்பெக்ட்லாம். இதுக்குள்ள காய போட்டு ட்ரையரு அதுக்குள்ளே பச்சைக்காய் காய போட்டு அந்த பச்சைக்காய் இதுக்குள்ளே போட்டுது. இதை இங்கே வச்சிருக்கேன். பச்சைக்காயிலே இது பூராம இங்கே போட்டுடும். அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ இதில் டெம்பரேச்சர் செட் பண்ணி வைக்கணும். ஸ்டார்டிங் வந்து 45 இருந்தது, அது அப்படியே வந்தால் 80 வரைக்கும் 80 வரை வைக்கும்போது அது ட்ரை ஆகிடும் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள. அப்போ அது ப்ராசஸ் ஆகிடுச்சு. 12 மணி நேரம் அதில் வச்சு இதை அப்படியே அதில் அடித்து அதை அப்படியே எடுத்து அவங்க அதை பாலிஷ் பண்ணி எடுத்தா அந்த ப்ராடக்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து எதுவும் இல்லை, அதான் இதுதான் அதுதான் இதுலேருந்து டேரக்டாக இதில் அங்கிட்டு போகுது. இது மொத்தமா இது பல்கா வருது காட்டம். இதுல இருந்து பிரிச்சு அங்கே இதுல 9 அதான் ஃபர்ஸ்ட் வோல்ட். இது 9 mm. இது இல்ல இது 9 mm வராது. இது 9 mm. இது 7 mm. இது இன்னும் போட்டால் 9 mm எவ்வளோ வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை செட் பண்ண அந்த மாதிரி இதை பிரித்து கொடுக்கும். இது கிரேடிங். இது கிரேடிங் ஃபார்மேஷன்கிட்ட இருந்து வருது. இது இப்படி கிரேட் பண்ணி இது லாஸ்ட் கிரேடு. என்ன கிரேட் அப்படி நல்லா இதை ஏற்றம் சீப் 8 mm 9 mm ஃபர்ஸ்ட் வோல்ட் 9 mm. 9 mm மீன்ஸ் அந்த அது பெருசு அங்கே பார்த்து இல்லையா, நல்லா திக்காக. இது லாஸ்ட் வோல்ட். இது எத்தனை mm? இது 5க்கு கீழே வரும். 5 கீழே. அப்போ இதோட கிரேடு கம்மிங்க, கிரேடுக்கு ഏറ്റവും கம்மியான கிரேடு இது. மற்றதெல்லாம் அப்புறம் തന്നെ ശരിയായിരിക്കും. இது அது ஜென்ரேட்டர் ஏர் இது அந்த மிஷினுக்கு தகுந்த ஏர் இங்கே சப்ளை பண்ணுவோம். அதுக்கு ஏர் வரும். ஆனால் அதில் டஸ்ட்டு கிஸ்ட்டு இருந்தால் அங்கே இருந்தது வேறுபட்டு. இவங்க பாய்க்கு வந்துட்டு இருக்கு. இது பாய்க்கு ஒவ்வொரு கிரேடு தகுந்த மாதிரி கிரேடுக்கு ஏற்ற மாதிரி இது பேக்கிங் இல்லை, இது பேக்கிங். இது ஃபைனல் ஸ்டேஜ். இது விற்பனைக்கு போகுது இங்கே இருந்து. ஓர்னெக்ஸ் அல்ல, இந்த நம்ம நார்த் இந்தியா டெல்லி அந்த மாதிரி இப்போ சேலுக்கு வந்துருக்கு. அதை இப்போ அவட க்ளீன் பண்ணி ஆக்ஷனுக்கு போகும். இங்கே மேலே ஆக்ஷன் இருக்கு. அப்போ இங்கே தான் மொத்தம் எந்த ஏரியாவில் உள்ளது? இங்கே இந்த கம்பம் இந்த சைடில் உள்ளதா? இல்லை, இந்த கம்பம் இல்லை, இது கேரளா இந்த ஏரியா பூரா. இங்கே இதே மாதிரி நிறைய ஆக்ஷன் சென்டர் இருக்கு. அவங்க எல்லாம் இப்படி தயாரிச்சிருக்கு, விட்டுட்டு இருக்கு. இப்போ கிரேட் 1 என்ன விலையா? கிரேட் 1 3000 மேலே போகும் இங்கே. இவ்வளோ நேரமாக நீங்கள் எப்படி ஏலக்காவை பயிரிடுறாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, கிரேட் பிரிக்கிறாங்க, அதை எப்படி பேக் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க.
இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏலக்கான செடியில் விளையுது அதை அப்படியே காய போட்டாச்சுன்னா நமக்கு ஏலக்காவை மாறிடும் அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் எடுத்து சாதாரணமாக ஒரு நிழலில் சும்மா காய போட்டிங்கன்னா அது கெட்டு போகும். அதே இது வெயிலில் போட்டிங்கன்னா அந்த பச்சை கலர்லேயும் இருக்காது, அதோட மருத்துவ பயன்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். இதுக்காக தான் அந்த ப்ராசஸ்ஸே. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை 80 டிகிரியில் காய வச்சு அது ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையோ இல்லை நியூ எலக்ட்ரிக் ட்ரைவ்லையோ காய வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதில் உள்ள மருத்துவ குணம் எதுவும் போகாமல் அந்த க்ரீனிஷ் கலர் போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இதில் ஒவ்வொரு மூலிகையும் ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி நமக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க தான் இந்த வீடியோ. அந்த ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு மிகுந்த மருத்துவ குணம் உள்ள ஒரு மூலிகை. அது நிறைய பேர் நறுமணத்துக்காக தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அது நறுமணத்துக்கு மட்டும் இல்லை, அதில் உள்ள மருத்துவ பயன்கள் அளப்பரியது. எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம்னே ஒரு தனி மருந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் தான் இந்த ஏலம். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு மூலிகையும் எப்படி பயிரிடுறாங்க, அது எப்படி நமக்கு ப்ராசஸ் பண்ணி கைக்கு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம்.